ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசனம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் நிறைய நன்மைகள் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்க போகுது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாளாக உங்களுக்கு இருந்த தடை தாமதங்கள், உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தியாகி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. இந்த மாதம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. 10 சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10 சூரியன் 3ஆம் இடத்துல இருக்காரு. கம்யூனிகேஷன் சார்ந்த துறை சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, டாப் கிளாஸ் தான். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. தொழிலில் நிறைய மாற்றங்கள் தொழிலில் நிறைய மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உறுதியாக உங்களுக்கு உண்டு. அதாவது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட புதன் 11ஆம் அதிபதி, லாப அதிபதி, உங்களுக்கு லாபஸ்தான அதிபதி யாருன்னா புதன். உங்களுக்கு 11 கூடையவர் 2ஆம் இடத்துல இருக்கார். புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம்ங்க. அஷ்டமாதிபதி 2ல் இருந்தாலே அதிர்ஷ்டம் தான். ஆனால் அஷ்டமாதிபதியும் அவரே, 11ஆம் அதிபதியும் அவரே. அவர் தனஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில் இருந்தால் நல்ல காசு பணம் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் இருந்து பணம் நிறைய கொட்டும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது புதையலாக இருக்கலாம், லாட்ரியாக இருக்கலாம், திடீர்னு ஒரு பினாமி சொத்துக்கு கூட நீங்கள் அதிபதி ஆகலாம். அந்த மாதிரி அமைப்பு விருச்சக ராசிக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு. தொழிலில் இவ்வளோ நாளாக தேங்கியிருந்த விஷயங்கள் எல்லாமே சால்வ் ஆகும். கமிட்மெண்ட் எல்லாமே இந்த மாதம் கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல வருமானத்தில் இருந்த தடையெல்லாம் அகலும், லாபம் கிடைக்கும், அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது. ஏன்னா புது புது முயற்சிகள், புது புது ஐடியாவை போடுங்க, அது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. அர்த்தாஷ்டமத்து சனி, சனியோடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு வருது. அதனால என்னென்னா இவ்வளோ நாளாக என்னென்னா நிறைய சோம்பேறித்தனம் இதெல்லாம் இருந்தது. இந்த மாதம் உங்களுக்கு 7 சுக்கிரன் சனியோட போய் சேர்றாரு. சுக்கிரன் சனி கிரகச்சேர்க்கையே ஒரு நல்ல கிரகச்சேர்க்கை. அது கூட சனியோட இது போகும்போது சனியோடைய தன்மைங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும். சுக்கிரன் போகும்போது சனி என்ன ஆகுனா அதோடைய தீமைகளை குறைச்சிட்டு உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். அது போக சனியும் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா பேர்ச்சியாக போகிறாரு. அப்போ அந்த சனியோடைய பார்வை உங்கள் ராசிலேருந்து முற்றிலும் விலகும். நீங்கள் என்னென்னா கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருங்க. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாகவே உங்களுக்கு நீங்கிரும். ஆனால் கொஞ்சம் சுறுசுறுப்பு தன்மையோடு செயல்பட்டீங்க அப்படின்னாலே பெரிய லெவலில் உங்களுக்கு முன்னேற்றமும் உறுதியாக உண்டு. முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரானது. பொதுவாகவே விருச்சக ராசி நல்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள் தான். உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்ட் ஆஃப் ஒர்க்கு அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவங்க. இன்னும் சொல்லப்போனால் எதிர்பார்க்கிறத விட அதிகமாக செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருக்கனால, உங்களுடைய ராசி அதிபதியாக 6ஆம் அதிபதியாக இருக்கனால உங்களை சுற்றி மட்டும் கிடையாது, உங்கள் கூடையே தான் எப்போவுமே எதிரிகள் இருப்பாங்க. அதிகமாக உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே உங்கள் மேலே ஜெலஸாக தான் இருப்பாங்க. இது தவிர்க்க முடியாத ஒரு இது விருச்சக ராசிக்கு உண்டு. இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் கிட்ட சொல்லி சுற்றி போட சொல்லுங்கள். சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு. நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது விரைவாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இவ்வளோ நாளாக பார்ட்னர்ஷிப் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா பார்ட்னர் தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலுக்காக ஒரு புது பார்ட்னர் கிடைக்கும். அதே மாதிரி லோனுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டானது. நீங்கள் ஆல்ரெடி தொழிலுக்காக கடன் வாங்கிட்டு இருக்கிறவங்கலாம் இந்த இதில் ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸை உருவாக்கி கொடுக்கும் இந்த மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாதம். நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் படிப்பில் ஆர்வம் செலுத்தணும். ஏன்னா சனியோடைய பார்வை இருக்கனால படிப்பு அப்படிங்கிறது சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். சில பேருக்கு ஞாபகம் வராமல் போயிடும். அதனால் நீங்கள் நினச்ச மார்க்கை எடுக்க முடியாது. அதனால் தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சரஸ்வதி தேவி, ஹயக்ரீவர் வழிபாடு, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதே மாதிரி 6 to 7 குரு ஹோரையில், வியாழக்கிழமை குரு ஹோரையில் 6 to 7 பிரம்மதேவர வழிபாடு
வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அது நல்ல பலன்களை உங்களுக்கு, சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உயர்கல்வியில் இருக்கவங்களாம் நிறைய நல்ல மார்க்கு, நல்ல மதிப்பெண்கள் எடுத்து சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுக்கு 7 குடையவரும் 12 குடையவரும் வந்து உங்களுக்கு சுக்கிரன், அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னரோட வெளியில் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள், லாங் டிரைவ் போகிறதுக்கு உண்டான இது, புனித யாத்திரை போகிறது, வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் பண்ணி சுற்றுலா போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வருது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பழைய வீடை வாங்கி ரெனிவேஷன் பண்ணி அதில் வந்து சொந்த வீடாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கடன் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. ஆல்ரெடி கடன் இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. உயில் சொத்துக்கள்லாம் வந்து இவ்வளோ நாளாக வில்லங்கங்கள் இருந்திருக்கும், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருந்திருக்கும், அது எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. படித்து பார்க்காம எதிலையும் கையெழுத்து போட்டுறாதீங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கனால நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். உங்களுடைய வார்த்தைகளை வச்சு உங்களை மடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. விருச்சிக ராசினாலே ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் பின்னாடி அதாவது எதிர்காலத்தில் வரக்கூடியதை வந்து முன்னாடியே நீங்கள் கணித்து வச்சு அது மாதிரி தான் நீங்கள் செயல்படக்கூடிய நபர் தான் நீங்கள். இருந்தாலும் புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கனால, அஷ்டமாதிபதிங்கிறதுனால தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் கவனமாக இருந்துட்டாலே பல விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, செக்கு ஹேண்டில் பண்ணுறவங்க, பேங்க்கில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். உத்தியோகத்தில் இருக்க அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் இது மெயினாக நான் அதை சொல்கிறேன். உங்களோட கையெழுத்தை யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட போகிறாங்க. நீங்கள் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னேன்னு சொல்லி உங்களோட பேரை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமண பிராப்தம் வருதுங்கிறது நிறைய பேத்துக்கு நடக்கும். இந்த மாதம் வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். காதல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்து இவ்வளோ நாளாக இருந்ததெல்லாமே வந்து சால்வ் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து காதல்ங்கிறது வந்து பேரண்ட்ஸோட அனுமதியோடு வந்து உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட, பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குருவோடைய பார்வை இருக்கிறது வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளாக தான் நடக்கும். அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டம். நல்ல பதவியில், ஏன்னா 4ஆம் இடம் பதவி ஸ்தானம், அங்கே சுக்கிரனும் சனியும் இருக்கனால நீங்கள் விரும்பின பதவியை தானாக தேடி வரும். அரசியலில் ஒரு கட்சி பொறுப்பில் உங்களை வந்து ஒரு பெரிய இடத்துல நியமிப்பாங்க. பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். கட்சியில் மேல் தலைமையிடம்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து உங்களை ஆதரிப்பாங்க. உங்களுக்கே வந்து தெரியாது அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல பேர்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் மேலே ஏதாவது கோர்ட்டு கேஸு ப்ராப்ளம் இருந்தாலும் அதிலேருந்து நீங்கள் வெளியில் வந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மீடியாவில் பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய மாதம். ரொம்ப 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 உங்களுக்கு டைம் வந்து சரியில்லாதது. ஏன்னா புதன் வந்து அஷ்டமாதியாக போய் அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் வந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு அகென்ஸ்டாக போகலாம். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போகலாம். அல்லது உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய ஹேட்டர்ஸ் உருவாகலாம். அது நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் தட்டி போய் மற்றவங்களுக்கு கிடைக்கும். அதனால் மன உளைச்சல் இந்த மாதிரி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து எதுவுமே வந்து சில காலம்தான். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்தால் குடும்ப நபர்கள்கிட்ட வந்து ரொம்ப அனுசரணையாக பேசுங்க. உங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும்போது அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் சிறந்த வழி. அதை வெடுக்குன்னு பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க வந்து மனசில் பட்ட விஷயத்தை அப்படியே டைரெக்டாக சொல்லக்கூடிய நபராக நீங்கள் இருக்கனால உங்களுக்கு பேர் என்னென்னா வெடுக்குன்னு பேசுகிறீங்க அப்படின்னு ஈஸியாக உங்களுக்கு பேர் வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதம் வந்து ரொம்ப அமைதி காக்கிறது தான் நல்லது. அஷ்டமாதிபதி வந்து 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார். கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. இந்த மாதம் தை மாதம் வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.